தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் பருவத்தூர் குருசேகரம் CSI இம்மானுவேல் ஆலய வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மண்ணில் உருவானோம். நம்ம எதில் உருவானோம்? மண்ணினால் உருவானோம். மண்ணுக்கு திரும்புவான்றது வேதம் தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த சுவாசத்தை கொடுத்தவர் யார் தான்? அவர் தான். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை நம்மை அனுதினமும் உருவாக்குகிறது. ஸோ அதனால தான் இந்த வார்த்தை, இந்த திருமறை நம்முடைய வாழ்க்கையில் சட்ட புத்தகமாக கொடுப்பதற்கான காரணம் அதுதான். நான் இதை தான் செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு இதை தான் சொல்லுது, இதை தான் நான் செய்யணுன்றதை யார் என்ன பண்ணுறா? யார் எதிர்பார்க்குறா? ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எதை நம்முடைய வாழ்க்கையில் இது என்ன வார்த்தை, நான் இன்றைக்கி ஒரு வசனத்தை நான் கற்றுக்கொண்டேன், இல்லை ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையின்படி நாம் செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ரைட்டா? நம்மை ஊக்கப்படுத்தி, நம்மை உருவாக்கி, நம்மை அந்த பாதையிலே வழி நடத்தக்கூடிய ஒன்று எது? ஆண்டவருடைய வார்த்தை. இப்போ ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இந்த லிங்க் எல்லாருக்கும் தெரியும், யாருக்கும் தெரியாத ஒன்று இல்லை. யார் அந்த வார்த்தைன்றதை யாரை சொல்கிறோம்? இயேசுவை அவரை வார்த்தையாக நாம் பார்த்து, இந்த வார்த்தை அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மரியாளுடைய கீதங்கள் லூக்கா எடுத்துக்கலாமா? 1ஆம் அதிகாரம் திருப்பிக்கவங்க பார்க்கலாம். திருப்பிட்டீங்களா? 1ஆம் அதிகாரத்தில் படிங்க. மகா கணம் பொருந்திய சங்கதிகளை கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே வசனத்தை எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத ஏற்பட்டபடியினால், நல்லா கவனிங்க, என்ன போதித்தார்களோ அதை என்ன பண்ணுறாங்க? எழுதுகிறார்கள். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஒவ்வொரு நிலைகளிலும் நாம் கற்றுக்கொள்கிறோம். இல்லை, எல்கேஜியில் ஒன்று கற்றுக் கொடுக்கிறார்கள், 5th ஸ்டாண்டர்டில் ஒன்று கற்றுக் கொடுக்கிறார்கள், 10th ஸ்டாண்டர்டில் ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒரு படி மேலே போக போக, ஒரு வகுப்பை மேலே போக போக, வகுப்பில் இல்லைன்னு சொன்னால் காலேஜாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒன்றை என்ன பண்ணுறாங்க? கற்றுக் கொடுக்கிறார்கள், கற்றுக்கொள்கிறோம். இல்லை, பைக் ஓட்டுறதுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் பைக் ஓட்ட கற்றுக்கொள்கிறோம். ஸோ நம்ம எதையோ ஒன்றை நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் வசனத்தில், ஆண்டவருடைய வார்த்தையில் இன்றைக்கி நாம் எவ்வளோ கற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்றதை நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 19ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது எது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கு. நான் எதை கற்றுக்கொள்ளுகிறேனோ அதுக்கு தொடர்ந்து படிங்க. நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாக இருக்கு. நியாயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய என்ன நியமங்கள் கற்றுக் கொடுக்கிறாரோ, நியாயங்களை உண்மையை நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கிறாரோ அதன்படி நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மட்டும் வாசிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் என்ன பண்ணுது? வகையாக இருக்கிறது. ஆனால்
ஒரு வார்த்தையை அந்த வசனத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது அவங்க எப்படி ஆரம்பிக்கிறான்னு எழுதும் போது எபிரேயருக்கு அதை படிங்க. தேவனுடைய வார்த்தை அப்படின்னா அப்போ இந்த வார்த்தைக்கு உயிர் இருக்கு. அப்போ இந்த வார்த்தை எனக்குள்ளே போனால் எனக்குள்ளே என்ன இருக்கும்? உயிர் இருக்கும். வெரி குட். அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், என்னது? வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அவசியமான ஒன்று. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வல்லமை, உயிரையும் வல்லமையையும் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஸோ வார்த்தைக்கு என்ன உண்டு? வல்லமை, உயிரும் உண்டு. இந்த உயிர் என்னுடைய வாழ்க்கையில், இந்த ஜீவன் எனக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வசனத்தின்படி இது எப்போ இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறத நான் செய்யும் போது தான். இல்லை, வார்த்தைக்கு கீழ்ப்படியில்லைன்னு சொன்னேன்னா அதில் என்ன கிடையாது? உயிர் இல்லைன்னு அர்த்தம். அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியில்லைன்னு சொன்னால் என்ன இல்லை? உயிர் இல்லைன்னு அர்த்தம். இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உயிருள்ளவர்களாக இந்த பூமியில், உயிர்னால் நீங்கள் சாதாரண உயிரை எடுத்துக்கக்கூடாது. கடவுள் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து வச்சுக்கிறார். இல்லை, நான் எப்போதும் அந்த விசுவாசத்தில், அதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இல்லை, ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு சின்னது தான். நான் அவர் சொன்னால் தான் நான் என்ன பண்ணணும்? செய்யணும். அப்போ இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு எது நமக்கு இது பண்ணுதுன்னு சொன்னால், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனாக பார்க்கப்பட வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டும். இல்லை, ஒரு தாயார் ஒருவர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஐயா, சும்மா இருக்கும் போதெல்லாம் நான் பைபிள் எடுத்து படிக்கணும்னு நினைப்பேன். எப்படி? இதை சொன்னாங்க. அவங்க அப்படியே சொன்னாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 60 வயசு மேலே இருக்கும். சும்மா இருக்கும் போதெல்லாம் நான் எதை எடுத்து படிக்கணும்னு நினைப்பேன்? பைபிள் எடுத்து படிக்கணும்னு நினைப்பேன். எனக்கு கொஞ்சமாக தான் படிக்க தெரியும், எனக்கு ரொம்பலாம் படிக்க தெரியாது. நான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பைபிள் படிக்க ஆரம்பிச்சது நான் என்ன பண்ணுறேன்? படிச்சுனே இருக்கிறேன். நான் பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பிச்சோன்னே தூக்கம் வருதுன்னாங்க. சும்மா நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது, ஆனால் எதை எடுத்து படிக்க ஆரம்பிச்சோன்னே தூக்கம் வருது. அப்போ அதில் என்ன இல்லை? ஜீவன் இல்லைன்னு அர்த்தம். எங்கே பிரச்சனை இருக்குது? உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்படி யாருக்காவது இருக்குதா? இல்லை, பைபிள் எடுத்து படிக்கிறதுக்கே சிலருக்குலாம் நேரம் இல்லை. இல்லை, யோசிச்சு பாருங்களேன். சில நேரங்களில் நான் அப்படி ஓட ஆரம்பிச்சிட்டோம். யாராவது அப்படி இல்லாமல் இருக்கிறோமா? வேலைக்கு போகிறோம். இல்லை, என்னங்க, ஏன் கரெக்டு தானே? வீட்டில் சும்மா இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? எடுத்து படிக்கலாம். இல்லை, சரி குடும்ப ஜெபம் பண்ணுறோன்னா அந்த நேரம் படிக்கலாம். மற்ற நேரத்தில் நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கும் ஆண்டவருக்குமான உறவுலே நான் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அதில் ஜீவன் இருக்கணும்னு சொன்னால், இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அவசியமான ஒன்று. சரியா? இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வல்லமையுள்ளதாக கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறது. ஜீவன் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கிரியை செய்ய முடியாது. இல்லை, உயிர் இருக்குதா இல்லையான்றதை எதை வச்சு சொல்கிறோம்? ஏங்க, எதை வச்சு? மூச்சு காற்று. ஒருத்தருக்கு நிறைய ரத்தம் போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகிடும்? என்ன போயிடும்? ரத்தத்துலேயும் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. நான் மனுஷனை பற்றி பேசுகிறேன். சரியா? நான் மனிதர்களை சொல்லும் போது இப்படி சொல்கிறோம். ஒன்று மூச்சு காற்று போயிடுச்சுன்னா, ஆண்டவர் கொடுத்த சுவாசம் போயிடுச்சின்னு சொன்னால் உயிர் போயிடுச்சு. அதே மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ரத்தம் நிறையா போயிடுச்சுன்னா கூட என்ன ஆகிடுது? உயிர் போயிடுது. இல்லை, அதே மாதிரி தான் சுவாசமும் ரத்தமும் மாதிரி தான் இந்த உயிர், இந்த ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பும். வல்லமை உள்ளது. எது? இந்த வார்த்தை வல்லமை உள்ளது. இல்லை, இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னால் என்ன பண்ணணும்? உள்ள அதுக்கு ஜீவனும் வார்த்தையும் இல்லை அப்படின்னு சொன்னால், வல்லமையும் இல்லைன்னு சொன்னால், அது நம்மளை பார்த்து சொல்லும். என்ன சொல்லும்? நீ போ, நீ யாருன்னு எனக்கு தெரியும்னு. இன்றைக்கி இந்த வார்த்தையில் நாம் ஊறாதது தான் காரணம். இந்த வார்த்தையை புரட்டுகிறவர்கள் ஒரு பக்கம் பெருகி போனால் கூட, இந்த வார்த்தையை குறித்த கரிசனையும் இந்த வார்த்தையை குறித்து வேரூன்றுகிற அனுபவம் நம்மிடத்தில் இல்லாமல் போனது தான் நிறைய இடங்களில் நம்முடைய வீழ்ச்சிக்கான காரணம். எங்கே ஆண்டவர் இதை சரி பண்ண விரும்புகிறார்னா, இது நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனாக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் வல்லமை உள்ளதாக கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அந்த வசனத்தில் ரொம்ப அழகாக அதை பின்பாக எழுதிட்டு வரார். இல்லை, அந்த வசனத்தை தொடர்ந்து படிங்க.
எபிரேயர் 4:12. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும், கருக்கானது என்ன? அதாவது இது வரைக்கும் இந்த உலகத்தில் நம்மளால் செய்யவே முடியாது. அவ்வளோ ஷார்ப்பாக விட அது ஷார்ப்பு. எது? ஆண்டோடைய வார்த்தை. இல்லை, ரெண்டு புறமும் கருக்குள்ள பட்டயம். பிடிக்கிறவங்க கையும் குத்தும், ரெண்டு பக்கமும். யோசித்து பாருங்கள். இல்லை, ஆண்டோடைய வார்த்தையை அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிரிக்குன்றார். பிரிக்குன்னா என்ன? பிரிக்குன்னா என்ன? நீங்கள் கடைசியில் அதை முடிக்கும் போது அப்படி தான் முடிப்பார். படிங்க, தொடர்ந்து படிங்க. கருக்குள்ளதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். நல்லா கவனிங்க, ரெண்டு விஷயத்த செய்யணும். அது என்ன பண்ணணும்? ஆத்துமாவையும் ஆவியையும் ஃபஸ்ட்டு பிரிக்கணும். என்ன பண்ணணும்? பிரிக்குதா? வசனத்தை படிக்கும் போது பிரிக்குதா? அதுதான் கேள்வி. நம்ம பொதுவாக பேசுகிறோம். பிரிக்குதுன்னா எப்படி பிரிச்சு நம்மளுக்கு தான் தெரியும். உள்ளே பிரிக்குதா இல்லையான்றது யாருக்கு தான் தெரியும்? இல்லை, படிக்கும்போது தூக்கம் வருதான்றது யாருக்கு தான் தெரியும்? நமக்கு தான் தெரியும், படிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இல்லை, இப்போ நம்ம தான் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? பிரிக்குதா இல்லையான்றது. அது இன்னொன்று சொல்கிறாரு, உருவ குத்துதா. பக்கத்தில் குத்துன்னு சொன்னால் நல்லா குத்துவோம். இல்லை, குத்துவீங்களா மாட்டியா? என்னப்பா குத்த சொன்னால் குத்த மாட்டேன்? யோசிச்சு பாருங்களேன். குத்த சொன்னால் குத்துவோம். அந்த வார்த்தை நம்ம குத்துதான்னு பார்க்கணும். இதை குத்துதான் நம்ம என்றைக்குமே நம்ம பார்க்குறதே கிடையாது. குத்தலைன்னு சொன்னால் பிரச்சனை எங்கே இருக்குது? இது பாறையாக மாறி போச்சுன்னு அர்த்தம். எப்படி ஆகிப்போச்சு? கல்லாகி போச்சுன்னு அர்த்தம். சில நேரங்களிலே சில காரியங்களிலே நாம் செஞ்சு 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 நாம் யோசிக்கிறது தப்புன்னு கூட என்ன பண்ணுறதில்ல, யோசிக்கிறது வர்றதில்லை. ஆனால் இதையெல்லாம் ஆத்துமாவையும் ஆவியும் என்ன பண்ணுமா? பிரிக்கணும். இது நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இது நடக்கணும்னு விரும்புகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நடக்கலைன்னு சொன்னால் இந்த ஆண்டுடைய வார்த்தையில் என்னால் நிலைத்திருக்க முடியாது, என்னால் செய்யவே முடியாது. சும்மா ஏதோ புக்கை படிச்சுட்டு போகிற மாதிரி நான் என்ன பண்ணிட்டு போயினே இருப்பேன்? முடியும்? என்ன முடியும்? சாதாரண ஒரு புக்கை படிச்சுட்டு போகிற மாதிரி எதை படிச்சுட்டு போயிட முடியும்? முடியும். 3 மாதத்தில் பைபிள் படித்து முடிக்கணும், 6 மாதத்தில் பைபிளை படித்து முடிக்கணும்னு நிறையா என்ன வந்துக்குது. இப்போது நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் படித்து பாருங்கள். உண்மையிலே 3 மாதம் கரெக்டாக செஞ்சீங்கன்னா என்ன ஆகிடும்? முடிச்சிடலாம். எதை முடிச்சிடலாம்? அப்படி படித்து முடிச்சவங்க இருக்கிறீங்களா? கண்டிப்பாக இருப்போம், இல்லாமலாம் இருக்க மாட்டோம். இல்லை, 6 மாதத்தில் படித்து முடிச்சிருப்போம், முடியும். ஆனால் என் வாழ்க்கையிலே இது ஆவியையும் ஆத்துமாவையும் பிரிக்காது. வல்லமை உள்ளதாக நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யாது. இது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. இது செய்யணும். இது நடக்கலைன்னு சொன்னால் பிரச்சனை எங்கே இருக்குது? இந்த மண்ணில் இருக்குதுன்னு அர்த்தம். மண் என்னவாயிட்டுக்குது? இப்போது பாறையாக மாறிட்டுக்குதுன்னு அர்த்தம். பாறை என்ன பண்ணோம்? மண்ணாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை தெரியுமா? யாரோ ஒருத்தர் குத்தி என்ன பண்ணிடலாம், சாதாரணமாக ஒரு கொஞ்சம் நேரத்தில் மண் வெட்டியே இல்லை கடப்பாறையை போட்டு கொஞ்சம் என்ன பண்ணிடலாம், குத்திடலாம். பாறை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? எப்படி என்ன வைக்கணும்? வெடி தான் வைக்கணும். சில நேரங்களில் நமக்கு என்ன பண்ண வேண்டியது? வெடி வைக்க வேண்டியதாகிடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெடி வைக்க சில நேரங்களில் சொல்லுவாங்கள்ல, இந்த இது நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்பா சொல்லும் போதே கேட்டுன்னு என்ன பண்ணிக்கோ, தெரிஞ்சுக்கோ, மாற்றிக்கோ, சொல்லிக்கோ. கேட்டால் செய்ய மாட்டாங்க. ஆனால் அடிலாம் பட்டு உளுந்து ஏஞ்சி வந்ததுக்கப்புறம் தான் என்ன வரும்? புத்தி வரும். இல்லை, இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த விரும்புகிற ஒன்று. வாசிங்க 2 தீமோத்தேயு 3 16 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தை என்னுடைய ஆவி ஆத்மாவை உருவ குத்தி என்னை பிரித்து என்னை குத்தணும். இன்னொன்று என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இந்த வார்த்தையெல்லாம் தேவ ஆவியானவர் கொடுத்துருக்கிறதுனால என்ன பண்ணணும்? படிங்க. தேவனுடைய மனுஷன்
தேறினவனாக மாற வேண்டும். எப்படி மாறணும்? எப்படி மாறுவோம்? எப்படி மாறுவோம்? ப்ரில்லியண்ட்டாக மாறணுமா? அவர் டீச்சர்ன்றதுனால அவர் ப்ரில்லியண்ட்லேயே இருக்கிறாரு. எப்படி தேர போகிறேன்? ஒரு குழந்தை பிறகுதுங்க. என்ன பிறகுது? என்ன பிறகுது? குழந்தை பிறகுது. பிறந்த குழந்தை நாம் கொடுக்கக்கூடிய உணவு என்னவாக இருக்கும்? சாப்பிட்ணும் இல்லை? அது 6 மாதம் வரைக்கும் கொடுப்போம். 6ஆவது மாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுருவீங்க? என்ன மாற்றுவீங்க? கொஞ்சம் செர்லாக் மாறும், கொஞ்சம் சாப்பாடு என்ன பண்ணோம் மாறும். அந்த குழந்தை 1 வயசாகிடுச்சு, 4 வயசாகிடுச்சு, 5 வயசாகிடுச்சு, எனக்கு பால் தான் கொடுன்னா என்ன சொல்வீங்க? நீ என்ன சாப்பிட்ணும்? உனக்கு பசிக்கும். ஏன்னா உனக்கு அது என்ன பண்ணாது? பத்தாது. உன்னுடைய வளர்ச்சிக்கு ஏற்றார் போல் 5 வயசாகிடுச்சுரா உனக்கு, இதுக்கு மேலே நீ என்ன குடிக்க முடியாது? வெறும் பாலை மட்டும் குடிச்சிட்டு நீ என்ன பண்ண முடியாது? உயிர் இருக்க முடியாதுடா. நீ உன் தண்ணி குடிக்கணும், நீ சாப்பிட்ணும். நீ பிரியாணி கொடுத்தா கூட என்ன பண்ணணும்? சாப்பிட்டு தான். அப்போ தான் நீ என்ன பண்ணுவேன்? இன்னும் வளருவேன். இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் என்னை தேறினவனாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை விரும்புகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் தேரணும். எதில் தேரணும்? படிக்காமல் தேர முடியாதுங்க. தேர்றது அப்படின்னு சொன்னால் தேர்ச்சி பெறுவது. எப்படி? அதில் நான் என்ன பண்ணணும்? தேரணும். தேரலைன்னு சொன்னால் இன்றைக்கி டிக்கெட் வாங்கினா கூட எங்கே தேர முடியாது? தடிக்கு வந்தால் கூட ஏற முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும். இல்லை நம்முடைய ஆவியும் ஆத்துமாவையும் என்ன பண்ணணும்? பிரிக்கணும், குத்தணுன்றது மட்டுமல்ல, நான் தேறினவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தொடர்ந்து வாசிங்கம்மா அந்த வசனத்தை. எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதியுள்ளவனாக இருக்க முடியும். என்ன தகுதியுள்ளவனாக மாற்றுது, என்னை தேறினவனாக மாற்றுது. இன்னொன்று என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? சத்தமாக சொல்லுங்க. என்னங்க தகுதி நமக்கு வேணும்? ஆண்டவருக்கு உகந்த பாத்திரம்னா எப்படி? அதுலேயும் சஸ்பென்ஸ் வச்சுனே போகிறீங்களே. உகந்த பாத்திரம்னா எப்படி? எப்படி? நம்மளை பார்க்கும்போதே ஒரே ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரோ இல்லை நம்மளுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களோ போகிறாம்பார். யார் போகிறாம்பார்? தைரியமாக சொல்லுங்களேன். ஏன் பயப்படுறீங்க? யார் போகிறான்னு சொல்லணும். சொல்லுவாங்களா? அப்போ சிக்கல் எங்கே இருக்குது? வார்த்தையில் இருக்கா? நம்மக்கிட்ட இருக்குதா? வார்த்தையில் இல்லை. அந்த வார்த்தை என்னை தேறினவனாகவும் என்னை தகுதியுள்ளவனாகவும் மாற்றுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னை எப்படி மாற்றுது? தேறினவனாகவும் தகுதியுள்ளவனாகவும். நீங்கள் லூக்கா 1ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பாடலில் 3வது ஒரு முக்கியமான விஷயத்தை முன் வைக்கிறது. அந்த வசனத்தை முடிச்சுட்டு 2 தீமோத்தேயு 3:16-17 படிச்சுட்டு லூக்கா 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. திருப்புங்க. ஃபஸ்ட்டு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் எடுங்க. அதை படிங்கம்மா அந்த வசனத்தை தொடர்ந்து. சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. என் வாழ்க்கையில் பிரயோஜனமுள்ளதாகவும் அது இருக்கணும். எதெல்லாம் நான் செய்யணும், எதெல்லாம் எப்படி இருக்கணும்? நீதியை படிப்பிக்கிறதுனா என்ன? சரியானவற்றை நான் செய்வதற்கு எது கற்றுக் கொடுக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது. ஸோ எல்லாவற்றையும் நான் செய்வதற்கும் ஆண்டவர் நமக்கு அழைக்கிறார். 1ஆம் அதிகாரம் லூக்கா 1ஆம் அதிகாரம் திருப்பிக்கோங்க. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் மரியாள் பாடுகிற பாட்டு ஆரம்பிக்கும் போதே ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்களேன். 39வது வசனம். எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகேரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது துள்ளிற்று.
இங்கே என்ன நடக்குது? முதல் விஷயம், அவங்க சும்மா இல்லை, ஏஞ்சி எங்கே போகிறாங்க? எங்கே போகிறாங்க? நீங்கள் அதுக்கு முன்னாடி வசனம் வாசிச்சிருங்கம்மா, 38 வாசிச்சிருங்க. இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு. எதுக்கு அவங்க செவி சாய்க்கிறாங்க? யாரு? நீங்கள் அந்த 2 பேருடைய பெண்களுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊருக்குள்ளே தலை காட்ட முடியாது. ஏன்? மரியாளுக்கு வயசாயிடுச்சா? ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகலை, ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி ரொம்பவும் வயசாயிடுச்சு. 2 பேரும் கர்ப்பிணியாக இருக்கிறாங்க. ஆனால் மரியாளுடைய தைரியம் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டார். யார் சொல்லிட்டா? அதுதான் தைரியம் இல்லை? என்ன சொன்னார்? 37ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், தேவனால் கூடாத காரியம் அவர் எனக்கு சொல்லிட்டாரு. அவர் சொன்னால் நடக்கும்ன்றது அவங்களுடைய ஆணித்தனமான விசுவாசம். அதை விட்டு ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்களோ, ஆண்டவர் தேவதூதன் அவர்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்கிறாங்க. யார் செய்கிறா? மரியாள் செய்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால் அது சொன்னதுக்கப்புறம் போயிடறாங்க. ஆனால் இவங்களும் புறப்பட்டு போகிறாங்க. யார் புறப்பட்டு போகிறா? மரியாளும் புறப்பட்டு போகிறார்கள். இல்லை, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நான் வாங்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. வாங்கி வச்சுக்கிட்டு எனக்குள்ளேயே வச்சுக்கிறது இல்லை. இந்த வார்த்தை மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்? பேசணும், சொல்லணும் என்பது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் சொல்லும் போது இன்னொன்று நடக்கணும். போய் அவங்களுடைய வாழ்த்துதலை கேட்ட உடனே உள்ள இன்னொன்று நடக்குது. என்ன நடக்குது? அதுக்கு காரணம் என்ன? பரிசுத்த ஆவியின் அளவுனால என்ன பண்ணுறாங்க? நிரப்பப்படுறாங்க. நிரப்பப்படுறோமா? இதை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை. திருச்சபைகளிலே நாம் எதை பேசுறதில்லை? பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசுறதில்லை. ஏன்? பரிசுத்த ஆவி அந்த நம்ம இவர் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடும்போது கணுக்கால் அளவும் கணுக்கால் போகுது, முழங்கால் அளவும் போகுது. என்ன பண்ணோம்? இந்த வார்த்தை உள்ளே வந்தால் நம்மளை ஆண்டவர் நிரப்புவார். வேறு எதுவும் நிரப்ப முடியாது. இந்த வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே நிரம்பணும். இந்த வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணும். கிரியை செய்யலைன்னு சொன்னால் நம்ம பிடிச்சி வச்ச ஆள் தான். யார் பிடிச்சி வச்சவங்கன்றது உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் பிடிச்சி வச்ச ஆள்னா தெரியுமா? எல்லாரும் உங்களுக்கு தெரியும். யாருக்கு தெரியாதில்ல? எப்படியே உட்காந்துட வேண்டியது தான். விசுவாசத்தில் அப்படியே தான் உட்காந்துருப்பேன். நான் ஆண்டவரை சார்ந்து கொள்வதில் அப்படியே தான் உட்காந்துருப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை உள்ளே போகணும்னு விரும்புகிறார். இதை சாப்பிட்றதுக்கு நமக்கு தெரியணும். எதை சாப்பிட்றதுக்கு? எல்லாம் காலைல சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் சாப்பிடல? ஃபாஸ்டிங்கா? ஃபாஸ்டிங்லாம் இல்லை, ராபோஜனை எடுத்துகிட்டு தான் என்ன பண்ணோம்? வீட்டில் போய் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம்ல. ஆனால் இது நம்முடைய வாழ்வில் உணவாக மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இல்லை, இது போகாமல் எனக்குள்ளே எந்த மாற்றமும் வராது, நடக்கவே நடக்காது. என் வாழ்க்கையில் அற்புதம் வேணும், என் வாழ்க்கையில் சுகம் வேணும், என் வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டவர் செய்யணும் அப்படின்னு சொன்னால் எது உள்ளே போகணும்? இன்டேக் எதுவாக இருக்கணும்? கையை தூக்குங்க, கையில் வச்சுக்கிறவங்க கை தூக்கி சொல்லி காமிங்க. எது இன்டேக்காக இருக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் உணவாக மாற வேண்டும். அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இதில் நான் நிரப்ப பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறான். எதில்? அவங்கக்கிட்ட அந்த விசுவாசம், அந்த வார்த்தையை. ஏன்னா நன்றாக கற்று தெரிந்தவர்கள். அவங்களுக்குள்ளே மரியாளுக்குள்ளே அந்த வைராக்கியம் இருந்ததுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் சொல்லிட்டா என்ன பண்ணோம்? செய்வார். அதில் என்ன கிடையாது, மாற்றமே இல்லைன்றதில் உறுதியாக இருந்தாங்க. இது நடக்க போகுதுன்றதை அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்பினாங்க. அவங்களுடைய சூழ்நிலையை பார்க்கவே இல்லை, அவங்க சுற்றி இருக்கிற பிரச்சனையை பார்க்கல, சமுதாயத்தை பார்க்கல. ஆனால் 2 பேரும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்திருந்தார்கள். அற்புதத்தை அவங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டார்கள். இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தைக்கு இடம் கொடுத்தார்கள். முக்கியமானது அதுதான். எதுதான்? 2 பேருமே இடம் கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. இடம் கொடுப்பீங்களா? இடம் கொடுப்பீங்களா? எதுக்கு? ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இல்லை, ஆண்டவருடைய எதிர்பார்ப்பது தான்.
நிறைவேற்றுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரே ஒரு நிமிஷம் இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தையில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய வேதத்தை கையில் வைத்திருக்கிற நாம் இந்த வார்த்தை கையிலேயே இருக்குதா? இல்லைன்னு சொன்னால் நமக்குள்ளே நம்மை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி நம்முடைய ஆவியும் ஆத்துமாவையும் பிரிக்கிறதா இருக்குதா? என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து எங்கள் ஆராதனை மற்றும் ஆலய நிகழ்வுகளை காண CSI இம்மானுவேல் சர்ச் நார்த் பருவத்தூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.